விஜயை தெருவுக்கு இழுத்த திமுக, அஸ்திரத்தை கையில் எடுத்த விஜய், அனல் பறக்க அதிரப்போகும் களம். நடிகர் விஜய் அரசியல் கட்சி தொடங்கியது முதலே அவர் எப்போது மக்களை நேரடியாக சந்திப்பார், செய்தியாளர்களை சந்தித்து எப்படி பேசுவார், எப்படி தனது அரசியலை முன்னெடுத்து செல்வார் என்ற எதிர்பார்ப்பு அனைத்து தரப்பு மக்களிடமும் இருந்து வரும் நிலையில் இதனையே விமர்சனமாக திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் தொடர்ந்து முன்வைத்து வருகின்றன. ஏன் விஜய் செய்தியாளர்களை சந்திக்கவில்லை? மக்களுக்கு பிரச்சனை என்றால் சாலையில் இறங்கி அவர் போராட மாட்டாரா என்ற விமர்சனங்களை கேள்விகளாக முன்வைத்து வருகின்றனர். இந்த நிலையில் தமிழக சட்டப்பேரவையில் நீட் தேர்வு விவகாரம் குறித்து எதிர்க்கட்சி தலைவரின் கேள்விக்கு பதிலளித்து பேசிய முதல்வர் மு.க.ஸ்டாலின், நீட் தேர்வை எங்களால் ரத்து செய்ய முடியாது, மத்திய அரசுக்கு தான் அந்த அதிகாரம் உள்ளது என்று பதிலளித்திருந்தார். முதலமைச்சரின் இந்த பதில் திமுக உறுப்பினர்களே விமர்சிக்கும் அளவுக்கு கடுமையான விமர்சனத்துக்குள்ளாகியுள்ளது. அதற்கு காரணம் இல்லாமல் இல்லை. கடந்த 2021 சட்டமன்ற பொது தேர்தலில் முதல்வர் ஸ்டாலின், உதயநிதி, கனிமொழி என மூத்த தலைவர்கள் அனைவரும் திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும், அந்த ரகசியம் எங்களுக்கு தெரியும், மாணவர்கள் கவலைப்பட வேண்டாம் என்று தொடர் பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். இதனை நம்பிய திடீர் சமூக ஆர்வலர்கள், திரை பிரபலங்கள் கூட மறைமுகமாக திமுகவிற்கு பிரச்சாரம் மேற்கொள்ள மாணவர்களும் பெற்றோர்களும் திமுகவுக்கு வாக்களித்து அவர்களை வெற்றி பெற வைத்து ஆட்சியில் அமர்த்தினர். ஆனால் 4 ஆண்டு காலம் ஆட்சியை செய்துவிட்டு ஆட்சி முடியும் நேரத்தில் நீட் தேர்வை ரத்து செய்யும் அதிகாரம் தங்களுக்கு இல்லை என்று சட்டப்பேரவையில் முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்திருப்பது கடும் விமர்சனத்துக்குள்ளாகியுள்ளது. குறிப்பாக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய், எம்ஜிஆரின் எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே என்ற பாடலை சுட்டிக்காட்டி பொய் வாக்குறுதி கொடுத்து ஆட்சிக்கு வந்த திமுக இனி வரும் காலங்களில் எந்த பொய்யையும் சொல்லி மக்களை ஏமாற்றிவிடலாம் என்ற எண்ணம் ஈடேறப் போவதில்லை என்று ஒரு எச்சரிக்கை மணியை திமுகவிற்கு அடித்திருந்தார். விஜயின் இந்த கடுமையான விமர்சனத்திற்கு பதிலடி கொடுத்து வரும் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சியினர் சமூக வலைதளம் மூலமாகவும் அறிக்கையின் மூலமாகவும் விஜய் அரசியல் செய்வதை கைவிட்டுவிட்டு மக்களை நேரடியாக சென்று சந்தித்து எப்போது அரசியலில் ஈடுபடுவார் என்ற கேள்வியையும், செய்தியாளர்களை எப்போது சந்திப்பார் என்ற விமர்சனத்தையும் முன்வைக்க தொடங்கியுள்ளனர். இந்த நிலையில் தமிழகத்தின் தற்போதைய முக்கிய பிரச்சனைகளில் ஒன்றாக கருதப்படும் பரந்தூரில் அமைய உள்ள சென்னையின் 2வது சர்வதேச விமான நிலையத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து கடந்த 2022ஆம் ஆண்டு முதல் போராடி வரும் மக்களை நேரடியாக விஜய் சந்திக்க உள்ளதாக ஒரு பரபரப்பு தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் இதனை உறுதிப்படுத்தும் விதமாக காஞ்சிபுரம் மாவட்ட காவல்துறையிடம் விஜய் கட்சியின் நிர்வாகிகள் பாதுகாப்பு கோரி மனு அளித்துள்ளதாகவும் ஒரு தகவல் வெளியாகியுள்ளது. ஒருவேளை காவல்துறை போராடும் மக்களை சந்திக்க விஜய்க்கு அனுமதி மறுத்தால் அது திமுகவுக்கு தான் அவப்பெயரை ஏற்படுத்தும் என்றும், இவ்வளவு நாள் களத்துக்கு ஏன் வரவில்லை, மக்களை சந்திக்க மாட்டீர்களா, போராட மாட்டீர்களா என்று கேள்வி எழுப்பிய திமுக மற்றும் கூட்டணி கட்சியினருக்கு கடும் நெருக்கடியை கொடுக்கும் வகையில் அமையும் என்று அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர். 2026 சட்டமன்ற பொது தேர்தலுக்கு இன்னும் 1 வருடங்கள் மட்டுமே உள்ள நிலையில் தமிழகத்தின் முக்கிய பிரச்சனைகளாகவும் திமுகவின் தோல்விக்கு வித்திடும் பிரச்சனைகளாகவும் கருதப்படும் நீட் தேர்வு மற்றும் பரந்தூர் விமான நிலைய விவகாரத்தை விஜய் கையில் எடுத்துள்ளார். மீதம் இருக்கக்கூடிய 2 பிரச்சனைகள் சட்டம் ஒழுங்கு, பெண்களின் பாதுகாப்பு மற்றும் மதுவிலக்கு மட்டும்தான். அதையும் விரைவில் விஜய் கையில் எடுப்பார். அப்போது தமிழக அரசியல் களம் அனல் பறக்க தொடங்கும் என்றும் அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர்.